வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியே சில புத்தகங்கள் வந்து பரிந்துரைச்சிருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அது வந்து நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸில் பொறுத்த வரைக்கும், ஸ்கூல் புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள நம்ம ஸ்கூல் புக்கே போதுமானது. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கே கவர்மெண்ட்டால் கொடுத்துருக்க 6லேருந்து 10 வரைக்கும் இருக்க பள்ளி புத்தகங்களே போதுமானதாக இருக்கும். இயற்பியல், வேதியியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல், உயிரியல், இந்த மாதிரி பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா? கம்ப்யூட்டரு சயின்ஸ், வரலாறு, புவியியல், இந்திய அறிவியல் பண்பாடு, அரசியல் அறிவியல், பொருளாதாரம், ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ், அதாவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்களை பள்ளி புத்தகங்களை சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஓரியன்டாக இருக்குது. சிலபஸை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய புத்தகங்கள் இதெல்லாமே. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் சால்வ்டு. இதில் வந்து பார்த்தோம்னா சுறா அல்லது அதர் பப்ளிகேஷனாக நம்ம பார்க்கலாம். சுறா அல்லது அதர் பப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம்ன்றாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு மாடலுக்கு. அதுக்கப்புறம் அரிக்கண்ட் பப்ளிகேஷன் ஜிகேக்கு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோகர் பாண்டே இந்த கைடுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம புத்தகத்துக்கு வந்து பார்த்தோம்னா வெளி மெட்டீரியல் படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா அரிக்கண்ட் பப்ளிகேஷன் சொல்கிறாங்க, அல்லது மனோகர் பாண்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாட்டா மெக்ரா ஹில்ஸ் ஐஏஎஸ் ஃபிலிம்ஸ் கைடு, அதை நம்ம படிச்சுக்கலான்றாங்க. ப்ராக்டிக்ஸ் த கொஸ்டின் அலோன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெமிங்கோ பப்ளிகேஷனில் குரூப் 1 கைடு, அது என்ன பப்ளிகேஷன், ஃப்ளெமிங்கோ பப்ளிகேஷன்ஸ் குரூப் 1 கைடு, இந்த புத்தகங்கள் நம்ம படிச்சுக்கலான்றாங்க. தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவிரா, முனைவர் தேவிரா, இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ் சங்க இலக்கியத்தில் இருக்கிற அனைத்துமே 10 பாட்டு 8 தொகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிற்றிலக்கியங்கள், தற்கால புலவர்கள், அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருந்து அறிஞர்கள் எல்லாமே இதில் டோட்டலாக வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் நம்ம 11th 12th இருக்க அறிவியலும் பண்பாடும் சரி, இதில் இருக்கிற அந்த முனைவர் தேவிரா ராஜேந்திரன் வெளியிட்ட தகவல்களுமே போதுமானதாக இருக்கும். குவான்டிடேட் ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு வந்து நம்ம ஆர்எஸ் அகர்வாலையும் கணியனையும் பார்க்க சொல்கிறாங்க. உங்களை குவான்டிடியூட் ஆப்டிடியூடுக்கு எதை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால், கணியம், இந்த 2 புத்தகமே போதுமானதுன்னு கவர்மெண்ட்டே வந்து பரிந்துரைத்துக்கு. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்னென்ன புத்தகங்கள் கணிதத்துக்கு சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ் அகர்வால், கணியன். அதுக்கப்புறம் வந்து இயர் புக்கை பொறுத்த வரைக்கும் மனோரமா, சுறா, சக்தி, இல்லாட்டி ஏதாவது ஒரு வருஷம் வெளியிட்ட ஒரு இயர் பப்ளிகேஷன் புத்தகத்தை படிச்சுக்கலான்றாங்க. அப்புறம் கரண்ட் இயர் புக் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வர அந்த மனோரமா புத்தகத்தை நம்ம படிச்சுக்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் இயர் புக் வந்து தமிழ் செலக்டட் சாப்டர், தமிழ் சம்மந்தமான விஷயங்களை கரண்ட் வருஷம் என்ன வெளியிடுறாங்களோ அதை பார்க்க சொல்கிறாங்க இந்தியன் இயர் புக்குக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் ஜே தர்மராஜ் வெளியிட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா தமிழக வரலாறு ப்ரொஃபஸர் தர்மராஜ் சொல்கிறாங்க. தமிழுக்கும் அதே புத்தகங்கள் தமிழ்லையும் இருக்குது. தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி கே பிள்ளை. இதெல்லாம் வந்து வேறு என்னென்ன அந்த அறிவியலும் பண்பாடுக்கு, அதாவது தமிழக கலாச்சாரம் பண்பாடும் புத்தகங்களுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் கே பிள்ளை எழுதுனது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் தட்சிணாமூர்த்தி எழுதுனது. இதெல்லாம் வந்து அதர் சோர்சஸ் வந்து சொல்கிறது. தற்கால தமிழ்நாட்டு வரலாறை பொறுத்தவரைக்கும் டாக்டர் வெங்கடேசன் எழுதின 1600லேருந்து 2011 வரைக்கும் இருக்கிற அந்த வருடத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்கள்லாம் தொகுத்து வெங்கடேசன் கொடுத்த அதர் இம்பார்ட்டன்ட் புக் பிரின்ஸ்க்கு வந்து படிக்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா லக்ஷ்மிகாந்த், இந்தியன் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் பிரகதீஷ், அதாவது பிரதியோகியா தர்மன், அதுக்கப்புறம் வந்து சங்கர் கணேஷ், அப்புறம் கருப்பையா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இதுவே சம்மந்தம் வந்து பிரகதீஷும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் பிலிம்ஸுக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல தமிழில் வந்து பார்த்தோம்னா டாக்டர் வெங்கடேசன், அப்புறம் டாக்டர் PS சந்திரபிரபு எழுதின வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. அதுக்கு இப்போ வந்து இங்கே இந்திய விடுதலை போராட்ட வரலாறுக்கெலாம் 15 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வெளியிலேருந்து ஸ்கூல் புத்தகத்தையும் தவிர்த்து நம்ம வெளியே படிக்க வேண்டிய புத்தகங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டெம்ப்ரரி ஆஃப் இந்தியா டாக்டர் G வெங்கடேசன், ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்கு, ஜென்ரல் நாலேஜ் டுடே, மந்த்லி மேகசின்,
ஜென்ரல் நாலேஜ் டுடே வந்து படிக்க சொல்கிறாங்க மந்த்லி மேகசினுக்கு பொறுத்த வரைக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிகே டுடே இங்கிலீஷுக்கும் ஜிகே டைம்ஸுக்கு தமிழும் வந்து படிக்க சொல்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து ஜிகே டைம்ஸ் வந்து தமிழ் மேகசின் மாதம் மாதம் படிக்க சொல்கிறாங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஹிந்து நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறம் இந்த டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் த ஹிந்து நியூஸ் பேப்பரே போதுமானதான் வந்து. அதுக்கப்புறம் தமிழ் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தினமணி, தினமலர், தி ஹிந்து தமிழுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம படிக்க சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அவைலபிள் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்லேயே வந்து அதில் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்லேயே வந்து அதுவே போதுமானதாக இருக்கும். அதர் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம ரீடிங் நியூஸ் பேப்பராக இருக்கும், வாட்சிங் ஆஃப் நியூஸ் சேனல்ஸு, லிஸ்டிங் ஏஆர் நியூஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க சொல்கிறாங்க. ரெஃபரன்ஸுக்கு நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க, 2 வெப்சைட்டு, www.dn.government.in, அதுக்கப்புறம் www.indian.government.in. இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பாலிசி நோட்ஸு ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். அப்புறம் தமிழரசு மேகசின் பார்க்க சொல்கிறாங்க ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஜிஏ வெப்சைட் ஹெச்டிபியை வந்து பார்க்க சொல்கிறாங்க. இது வந்து தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சியால் வெளியிட்ட புத்தகங்கள் வந்து. ஸோ வந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டாலே, இந்த புத்தகங்கள் இருக்க விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். வெளியே எந்த புத்தகங்களை வந்து தேவையில்லை, கவர்மெண்ட்டால் வந்து பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி. சந்திப்போம் நண்பர்களே, நன்றி.